நமஸ்தே. இப்போ நம்ம மதியமாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா சங்கதிகா ஃபல். நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அதுதான் இந்த லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லெசனோட இஆர்சி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஓகே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரோம் லெட்டர் ரீட் பண்ணுங்கள் பார்ப்போம். निम्नलिखित पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. இந்த இயர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட்ஸாவை தான் இங்கே உங்களுக்கு கொஸ்டின் ஆட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் இந்த லெசனுக்கு சந்தர்ப்பையும் பாவார்த்தையும் எழுதணும். ஓகே, இப்போ ரீட் பண்ணால் यह पद्यांश संगतिका फल शीर्षक कविता से लिया गया है. कवि इस कविता में अनेक उदाहरण के सहारे अच्छी संगति के बारे में बताते हैं. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேராகிராஃப் வந்து சங்கதிகா ஃபல்ற லெசன்லேருந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய எக்ஸாம்பிள்ஸோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. பாவார்த்தை அப்படின்னா இதோட எக்ஸ்ப்ளனேஷன். இட்ஸ் பத்தியோன்மே கவி कहते है अगर हम अच्छे पंडित या विद्वान और पढ़े लिखे व्यक्ति के साथ मित्र करेंगे तो हमारी मूर्खता दूर हो जाती है. अगर हम भी पंडित बनते हैं लेकिन अगर हम चालाक लोगों से मित्रता करेंगे तो हम भी अनेक प्रकार की बुरी आदतें आ जाती है. इस तरह अनेक उदाहरण के माध्यम से हम सीखते हैं कि हम जिस तरह की संगति करते हैं उसे तरह का फल पाते हैं. इसलिए सदा हमें अच्छे एवं सच मित्र वाले व्यक्तियों के साथ ही दोस्ती या मित्रता करने हैं. ஓகே, இதில் இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க நான் ஜஸ்ட் சிம்பிளாக சொல்கிறேன். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா நம்மளும் லைஃப்பில் நல்லா இருப்போம். ஒரு வேளை நம்ம வந்து தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்து லைஃப்பில் சேர்ந்தா அவங்கள மாதிரிங்கிற ஒரு தப்பான விஷயங்கள் தான் நம்ம பண்ணுவோம். நம்ம வந்து நல்ல விஷயங்கள பண்ணுவோம். இப்போது நல்ல ஹேபிட்ஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்து பழகினா நமக்கும் நல்லது நடக்கும். அண்ட் நம்மளும் நம்மளை வந்து நல்ல விதமாக சேஞ்ச் பண்ணிப்போம். இதே நம்ம கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தோம் அப்படின்னா நம்மளும் அவங்கள மாதிரி கெட்டது பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக தான் மாறுவோம். ஸோ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த பாவார்த்தை. ஸோ இதில் நான் மேலே கொடுத்துருக்க இந்த மீனிங்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது इन पत्तियों में कवि कहते हैं அப்படின்னா இன் பத்தியோனா இந்த பேராகிராஃப். இப்படி நான் மேலே மீனிங்ஸ் நோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை நீங்கள் இப்போவே பார்த்து நோட் பண்ணி படிங்க. மீனிங்ஸ் மேலே நோட் பண்ணி படிக்கும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த லெசனோட இஆர்சி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த செகண்ட் லெசனான ஏக் பூந்த் அப்படின்னா ஒரு துளி. இப்போது நம்ம வந்து கடல் கடியில் இருக்கக்கூடிய சிப்பியில் பார்த்திங்கன்னா ஒரு துளி இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஏக் பூந்த் லெசனில் இருக்கக்கூடிய இஆர்சி பார்ட் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகே, இந்த ஏக் பூந்த் லெசனில் இருக்கக்கூடிய இஆர்சியை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த லெசனில் இருந்து உங்களுக்கு இப்படி வந்து பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. இந்த போயம்லேருந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். நீங்கள் இதுக்கு வந்து சந்தர்ப்ப அதுக்கப்புறம் பாவார்த்தை எழுதணும். संदर्भ அப்படின்னா यह पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है. इस कविता के कवि है श्री अयोध्या सिंह उदयाय हरि औद. ஓகே, அப்போ இதில் எதில் என்ன சொல்கிறாங்க, இந்த பேராகிராஃப் வந்து ஏக் பூந்த்ர பேரில் இருக்கக்கூடிய ஒரு லெசன்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த லெசனோட ஆத்தர் யார் அப்படின்னா இது ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியாவுத. ஓகே, லெசன் நேமும் ஆத்தர் நேமும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்குமே எழுதியிருக்கணும். ஓகே, பாவார்த்தை. இந்த பாவார்த்தையை ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணலாம். बादलों की गादी में से निकल कर एक बूंद बाहर आई. बादलों அப்படின்னா க்ளவுட்ஸில் இருந்து
ஒரு ஒரு துளி, இப்போது மழை துளி இருக்கு இல்லையா, அது எதுலேருந்து வரும்? மேகத்துலேருந்து வரும். அதுலேருந்து வரக்கூடிய ஒரு துளி நம்ம பூமிக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு துளி நீர் வந்து மேகத்திலிருந்து நம்மளோட பூமிக்கு வந்துட்டு இருக்கு. उसने भगवान से पूछा कि उसके भाग्य में क्या लिखा है. அந்த ஒரு துளி வந்து என்ன பண்ணுதுன்னா கடவுள்கிட்ட கேட்குது, நான் வந்து என்ன ஆக போகிறேன், நான் இந்த மேகத்திலேருந்து இந்த பூமிக்கு வந்து நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட இந்த ஒரு துளி வந்து கொஸ்டின் கேட்குது. वह बाहर निकलकर बच पायोगी या धूल में मिलकर मिट जायोगी. இது என்ன கேட்குது அப்படின்னா, ஒருவேளை இந்த ஒரு துளியாட்டு இருக்கிற நான் வந்து ஏதாவது டஸ்ட்டில் போய் விழுந்துருவேனா, இல்லாட்டா நான் வந்து தொலைஞ்சு போயிடுவேனா அப்படின்னு கேட்குது. उसे मालूम नहीं कि वह अंगारे में पड़कर जल जाएगी या कमल के फूल के डालों पर गिर पड़ेंगी. उसके नसीब में क्या लिखा है. அதுக்கப்புறமா கடவுள்கிட்ட என்ன கேட்குது தெரியுமா, ஒருவேளை இந்த ஒரு துளியாக இருக்கக்கூடிய நான் வந்து ஏதாவது லோட்டஸ் ஃப்ளவரில் விழுந்துருவேனா, இல்லாட்டா நான் என்ன ஆக போகிறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட கொஸ்டின் கேட்குது. அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கமல் அப்படிங்கிற வேர்ட் வந்து லோட்டஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஒரு ஹிண்ட் வேர்டு வச்சுக்கணும். கமல்னு வரக்கூடிய லெசன் வந்து ஏக் பூந்திலேருந்து தான் நம்ம படித்தோம். அதோட ஆத்தர் வந்து ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாதாய ஹரியாவுத் அப்படின்னு நீங்கள் ஒரு ஹிண்ட் வச்சு படிச்சுக்கணும். ஓகே ஓகே இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்லேயும் அதே தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்க்கலாம். संदर्भ நம்ம என்ன எழுதுவோம்னு சொல்லியிருக்கேன். यह पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है. इस कविता के कवि है श्री अयोध्या सिंह उपाध्याय हरियावत. ओके ஓகே பாவார்த்தை அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன். இது இந்த சந்தர்ப்பில் இந்த பேராகிராஃப் எந்த லெசன் யார் ஆத்தர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. भावार्த்தையில் பாருங்கள். इन पतियों में कवि यह कहना चाहते हैं कि लोग अपने घर छोड़कर बाहर निकलते समय हिचकते हैं, डरते हैं. இதை நம்மளோட லைஃப்பை ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம வந்து நம்ம எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நமக்கு பிடிச்ச நடக்கணும், அந்த மாதிரி நம்ம இருப்போம். ஆனால் லைஃப்பில் சில விஷயங்கள் வந்து நமக்கு பிடிக்காததை தாண்டி வரும். அந்த சுச்சுவேஷன் நம்ம ஏற்றுக்க பழகணும், அது நல்லதாகவே அமையும்னு நம்ம நம்பணும் அப்படின்னு இந்த கதை நம்மளுக்கு சொல்லும். இப்போ இங்கே பாருங்கள், லேக்கின் உஸ்கோ டர்னே கி அவசியத்தா நெஹின் ஹே. அதாவது நம்ம வந்து பயப்படணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. உன்கோனியாக விஸ்வாஸ் ஹோனா சாஹே. நம்ம எப்போவுமே கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டே இருக்கணும். வே இஸ் பூந்து கி தரக அச்சி ஜககு ஜாக்கர் உட்கிருஷ்டன் பன் சக்தே ஹே. ஓகே இப்போது இந்த ஒரு துளி மழை, இந்த மழையோட ஒரு துளி மேகத்துலேருந்து வந்து எப்படி ஒரு சிப்பிக்குள்ளாடி வந்து முத்தாக மாறுதோ, அதே மாதிரி நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து கடவுளை நினச்சிட்டு நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும்போது கடவுள் வந்து நம்மளை வந்து ஆசீர்வதித்து நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துல இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரிக்கான அர்த்தம். ஓகே, இதை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் உங்களோட லைஃப்பில் இப்படி தான், உங்களுக்கு பிடிக்காத ஸ்கூலில் சேர்ந்துருப்பீங்க, இல்லாட்டா பிடிக்காத சாப்பாடாக இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், அது ஏதாவது நடந்திருக்கலாம். எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சி நம்ம எடுத்துக்கிட்டால் எதுவுமே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த லெசன் யாசி பார்க்கலாமா? இப்போ நம்ம இந்த தேர்ட் லெசனான அத்புத் மாயா பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த லெசனோட ஈஸி பார்க்கலாமா? வெரி ஈஸி. ஓகே, தேர்ட் லெசன் அத்புத் மாயா. இந்த அத்புத் மாயாவில் ஒரு மெயினான என்ன படிப்போம் அப்படின்னா, நம்மளோட இயற்கை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம எதுவும் பண்ணாமல் இயற்கை வந்து எப்படி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த அத்புத் மாயாங்கிற இந்த லெசனே. ஓகே, இப்போ இந்த லெசனோட ஈஆர்சி தான் நம்ம பார்க்குறோம். நிம்னலிखित पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. இல்லை நம்ம ஆல்ரெடி சந்தர்ப்ப அதுக்கப்புறம் பாவார்த்தை நம்ம 2 போட்டு எழுதுவோம் இல்லையா. ஆல்ரெடி இப்போ நம்ம தானே 2 லெசனுக்கு படித்தோம். இப்போது தேர்ட் லெசன், த லாஸ்ட் லெசன். ஓகே,
இப்போ பாருங்கள், சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, यह पद्यांश अद्भुत माया नामक कविता से लिया गया है। इस कविता में कवि भगवान की अद्भुत माया के बारे में बताते हैं। ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பேராகிராஃபில் நம்ம வந்து இந்த பேராகிராஃப் அத்புத் மாயாங்கிற நேமில் இருக்கக்கூடிய லெசன்லேருந்து தான் எழுதியிருக்கு. இந்த போயமில் கடவுள் வந்து எப்படி இயற்கையை இவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காங்க, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அது எதனால் இருக்குது, அது ஏன் அந்த போயட் அப்படி ஃபீல் பண்ணாங்கங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் இந்த போயம். பாவாத்திலே எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். इन पत्तियों में कवि कहते हैं कि हे भगवान, तुम्हारे हाथ में कैंची नहीं है, लेकिन पत्तों को कैसे इतने सुंदर रूप में काटा. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பேராகிராஃபில் கடவுளே உங்களோட கையில் கத்திரிக்கோல் எதுவுமே இல்லை, ஆனால் நீங்கள் எப்படி எல்லா இலைகளுமே டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் வந்து உருவாக்குனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. तुम्हारे हाथ में कोई रंग नहीं है, உங்களோட கையில் எந்த ஒரு கலர்ஸுமே கிடையாது. फिर कैसे इन फूलों को तुमने इतने ஆகாஷக் ரங் दिए, உங்களோட கையில் கலர்ஸும் எதுவுமே இல்லை, அப்போது எப்படி உங்களால் இவ்வளோ அழகான பூச்செடிகள் பூக்கள் எல்லாமே நீங்கள் இயற்கையாகவே உருவாக்குனீங்கன்னு கேட்குறாங்க. கவி பகவான் கி அத்புத் மாயா தேக்கர் ஆச்சரிய சகித் ஹோ ஜாத்தே ஹே. அப்போது இந்த போய்ட்டு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் யோசிக்கும் போதில் கடவுளே நீங்கள் ஏதாவது மேஜிக் பண்ணுறீங்களா அந்த மாதிரி அவரை வந்து ஃபீல் பண்ணி எழுதியிருக்காங்க. உங்கள் கையில் கத்திரிக்கோல் இருக்கா கடவுளே, இல்லாட்டா உங்கள் கையில் நீங்கள் கலர்ஸ் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா, அப்போ எப்படி உங்களால் இலைகள் எல்லாத்தையுமே ஒரு அழகான ஒரு ஷேப்லேயும் பூக்கள் எல்லாத்தையுமே அழகான ஒரு நல்ல கலர்ஸ்லேயும் உங்களால் கொடுக்க முடியுது, நீங்கள் எப்படி இந்த மேஜிக் பண்ணீங்க அப்படிங்கிறத கடவுள்கிட்ட இந்த போயட் வந்து கேட்குற மாதிரியான இந்த ஸ்டோரி தான் இந்த போயமே. ஓகே, இப்போ சந்தர்ப்பையும் பாவாத்தையும் நம்ம படிச்சாச்சு. ஓகே, ஸோ நம்ம எல்லா இஆர்சியுமே கவர் பண்ணியாச்சு. இந்த மீனிங்ஸ்லாம் கொஞ்சம் மேலே லைட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் மகப் பண்ணணுன்னு கிடையாது, ஜஸ்ட் ஈஸியாக தான் இருக்கும் இந்த லெசன். அப்புறம் இந்த ஏக் பூந்து கூட இந்த மாதிரி மீனிங்ஸ் மேலே நோட் பண்ணி படிங்க, சரியா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே இந்த மாதிரி மேலே மீனிங்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சதை நீங்கள் அப்படியே மேலே மேலே எழுதி வச்சு நெக்ஸ்ட் டைம் படிச்சிங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். ஓகே, அப்புறமா லாஸ்ட்டாட்டு நம்ம இந்த சங்கதிகா ஃபல் லெசனோட இஆர்சி பார்த்தோம். இந்த இவ்வளோ இஆர்சி மட்டும் நீங்கள் பார்த்து படித்தாலே போதும், எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே, தன்யவாத்.